நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அடுத்ததா அந்த ஆறுமுகத்த வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆறுமுகத்தோட அந்த சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா, போலியானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ பாதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா, இப்போ அந்த ஆறுமுகம் எங்க இருக்காரு? என்ன? ஏது? அப்படின்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தெரிய வரல. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சு, அந்த ஆறுமுகம் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு, அந்த ஆறுமுகத்த தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து, இப்போ நம்ம ஏசிபி நம்ம மகேஷ் சார் இருக்காரு இல்லையா? அவரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி, இந்த ஆறுமுகத்தோட அந்த ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. அந்த சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அப்படின்றத நிரூபிக்கிறாரு. அந்த ஆறுமுகமே, "என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ உண்மை எல்லாத்தையுமே வந்து வாக்குமூலமா குடுக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது நேரா வந்து போய்ட்டா மறுபடியும் அதே கோவிலுக்கு கிளம்பி போறாங்க. இலக்கியா கிட்ட பேசிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா. நான் நாளைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வேலையா அந்த ஆறுமுகம் எங்க இருக்கான்? என்ன ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில ஆன உடனே நேரா கோவிலுக்கு போயி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் பார்க்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம இலக்கியா போனாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ கடைக்காரன ஓட விட்டாங்க. இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் போனா, கடைசியில அந்த அஞ்சலி போன அந்த இளநீ கடைக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் அட்ரஸே காணாம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எஸ்எஸ்கே வந்துட்டு அந்த ரவுடி அதாவது அந்த இளநீ கடைக்காரர வந்து ஆறுமுகத்த கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான். இந்த ஒரு விஷயம் எப்படி நம்ம கௌதம்க்கு தெரிய வருது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறுமுகத்த பத்தி ஏற்கனவே அந்த பக்கத்துல இருந்த அந்த பூக்கார அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்துட்டு, "தம்பி நீங்க டெய்லி வந்து வந்து பார்க்குறீங்க. என்ன விஷயம்? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கங்கிறவங்கள கேட்டா தானே தெரியும். நீங்க யாரு? அந்த இலக்கியா பொண்ணோட வந்து புருஷனா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "ஆமாம்மா" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கப்புறமா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அந்த அஞ்சலின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்க வந்து அந்த இளநீ கடைக்காரர் ஆறுமுகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருந்ததையும், பணத்த குடுத்து இந்த மாரி தான் நீங்க அவங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னதையும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம அது பொய் சாட்சின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும்பா. அது மட்டும் இல்லாம இப்போ ஆறுமுகத்த தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா, நானே வந்து பார்த்தீங்கன்னா, என் கண்ணால பார்த்தேன். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கப்புறம் தான் யாரு, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ காட்டி விசாரிக்கும்போது தான் தெரிய வருது. இந்த எஸ்எஸ்கே கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே குடோன்னா நம்ம கௌதமுக்கு நல்லாவே தெரியுமே. நேரா அங்க மாஸ் என்ட்ரி குடுத்தவரு எஸ்எஸ்கே குடோன்ல அந்த ஆறுமுகத்த கட்டி போட்டு வச்சிருந்தத பார்த்த உடனே, அங்க இருக்கிற ரவுடிங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்டு அந்த ஆறுமுகத்த காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா, "தம்பி என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க தம்பி. இந்த மாரி தான் என்ன கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி முன்னாடி அந்த ஆறுமுகம் வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாராம். அத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷனரே வந்து ஆடி போயிறாரு. ஏன்னா, இந்த ஒரு கேஸ்ல இவ்ளோ உண்மை தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.